கயல், இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் வீடு வந்துரும். உனக்கு டென்ஷனா இல்லையாடி? எனக்கு என்னடி டென்ஷன்? நான் எப்பவும் போல கூலா தான் இருக்கேன். அங்க இருக்கிறவங்களுக்கு தான் ஃபயர் ஆக போகுது பாரு. எங்க அண்ணன் ஃபோன் பண்றாரு. ஹலோ, சொல்லுண்ணா. கையில எங்க இருக்க? நாங்க இதோ பக்கத்துல வந்துட்டோம். ஒரு 2 minutes தான். சரிம்மா, பார்த்து பத்திரமா வா. எல்லாரும் வீட்ல உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ணன், ஆரத்தி ரெடியா இருக்கா? எல்லாமே ரெடியா இருக்குமா. நீ பத்திரமா வா, சரியா? சரிண்ணா, நான் எப்படி வந்து இறங்குறேன்னு மட்டும் பாரு. சரி, நான் வச்சுக்கிறேன். சரி. என்ன சொன்னா? எங்க வந்துட்டு இருக்காளா? பக்கத்துல வந்துட்டாளாமா. 2 நிமிஷத்துல வந்துருவாளாம். அதான் நான் சொன்னேன்ல அத்தை, வந்துருவாளு. சரி. ஆனா ஆரத்தி ரெடியா இருக்கான்னு கேட்டா எதுக்குன்னு தெரியல. என்னது? அவளே ஆரத்தி வேணும்னு கேக்குறாளா? படிப்பை முடிச்சதுக்கே ஆரத்தின்னா நான் அரியர் முடிச்சு வர அன்னைக்கு பேண்ட் வாத்தி எல்லாம் வச்சு கொண்டாடுவீங்க போல இருக்க. அதுக்கு நீ முதல்ல பாஸ் பண்ணணும். இவன் ஒருத்தன். ஹலோ, அதெல்லாம் நாங்க பண்ணிடுவோம்ல. டேய் சும்மா இருடா. இந்த வீட்ல 2ஆவதா ஒருத்தி படிப்பை முடிச்சிட்டு வரா. எம்பிட்டு பெருமையா இருக்கு தெரியுமா? நானும் உங்களை சீக்கிரமா பெருமை படம் வைப்போம்ல. டேய், நீ அசிங்கப்படுத்தாம இருந்தாலே பெரிய விஷயம்டா. ஏய், என்ன மொத்த குடும்பமும் வாசலை பார்த்து நின்னுட்டு இருக்கிய? ஊர்வலம் ஏதாவது வருதா? அப்பதா இன்னைக்கு நம்ம கையல் வரா. படிப்பை முடிச்சுட்டு வரான்ல, அதான் அவளுக்காக எல்லாரும் வெயிட் பண்றோம். ஆரத்தி எல்லாம் ரெடியா இருக்கான்னு அவளே கேக்குறா. யார் கேட்டது? அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா வர? அதானே. அம்மா, என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? இப்பதான் படிப்பை முடிச்சு வந்துகிட்டு இருக்கா. அடுத்து மாப்பிள்ள பார்க்க வேண்டியதுதான். சீக்கிரம் கல்யாணம் பண்ண வேண்டியதுதான். நீயே முடிவு எடுத்துருவியா? போ, உன் வேலையை பாரு. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு தெரியும். அப்பதா அது என்ன புதுசா? எப்பயும் நடக்கிறதானே. இவ்வளவு வாய் பேசுறியே, உனக்கு அப்புறம் பிறந்தவ படிப்பை முடிச்சிட்டு வர. ஏடா, உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லையா? அப்படி கேளுங்க. எனக்கு கூச்சமே இல்ல அப்பதா. நீ வேணா வந்து கிச்சு கிச்சு முட்டி விடுறியா? ஆட கூச்சம் வரதான்னு பாக்குறேன். ஜீவா, கொஞ்ச நேரம் பேசாம இருடா. அப்பதா வண்டி சத்தம் கேக்குது. கையில வந்துட்டா போல. வாங்கம்மா. வந்துட்டாடா. பாரு, பந்திக்கு முந்தின மாதிரி ஓடுதுங்க பாரு. என்னத்த இது? பட்டு புடவை, கழுத்துல மாலையெல்லாம் போட்டு வந்திருக்க? அது ஒண்ணும் இல்லப்பா. படிப்பை முடிச்சுட்டு வர்றதுக்கு அவளே மாலை போட்டு வந்திருக்கா. ஆர்த்தி எடுக்கணும்னு சொன்னோம் இல்லையா, அதான் ஃபுல் செட்டப்ல வந்திருக்கா. பட்டு புடவையில அழகா தானே இருக்கா? வந்ததுமே எல்லாரும் கேள்வி கேக்குறீங்க. என் பொண்ணு எப்படி இருந்தா இப்ப எப்படி இருக்க பாரு. இவளை பார்த்தா என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ரொம்ப அழகா இருக்க கையில. முன்னாடி வாமா. என்ன பரீட்சையெல்லாம் நல்லா எழுதிருக்கியா? நல்லா எழுதிருக்கா. ஆரத்தி எடுமா. வந்துட்டியா? வா வா. ஹாய் அப்பதா. நம்ம வீட்ல 2ஆவதா படிச்சு பட்டம் வாங்க போற ஆளு இவதான். என் புருஷன் முதல்ல டிகிரி வாங்கினாரு. அதுக்கப்புறம் யாரும் ஒன்னும் கிழிக்கல. இப்ப கயல் படிப்பை முடிச்சிட்டு வந்திருக்கா. சில பேர் இனிமே மூஞ்ச கொண்டு எங்க வச்சுக்க போறாங்கன்றதே தெரியல. மூஞ்சி வேற எங்க இருக்கும்? கழுத்துக்கு மேலதானே இருக்கும். இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. தேனு, வா ஆரத்தி எடுக்கலாம். வா. வா. அண்ணி, ஒரே ஒரு நிமிஷம். யார் இது? மாலை பட்டு வேட்டி சட்டையோட வராரு. கையில யார் இவரு? ஒரு நிமிஷம் இருண்ண, ஆர்த்தி எடுக்கணும். அண்ணி, நீங்க எடுங்க.
என்ன தேனு? கையல் கழுத்துல தாலி இருக்கா? ஏய் கயல், என்னடி இதெல்லாம்? பட்டு புடவை, 2 பேர் கழுத்துலயும் மாலை, உன் கழுத்துல தாலி, இதெல்லாம் என்ன? பார்த்தா தெரியலையானே, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அடி பாவி, இப்படி என் தலையில மண்ணை வாரி போட்டுட்டீடி. எப்படி வந்திருக்கா பாரு, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம. உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்த, இப்படி குடும்ப மானத்தையே வாங்கிட்டியேடி. ஏண்டி இப்படி பண்ண? ஐயோ மா, முதல்ல நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. என்ன தெரி கேக்குறது? நீ ஒரே பொண்ணுன்னு உன்னை எவ்வளவு செல்லமா வளர்த்தோம், உன் வாழ்க்கையை பத்தி எவ்வளவு கனவு கண்டோம், எல்லாத்தையும் இப்படி குழியோட புதைச்சிட்டியே. ஐயோ ஏய், அம்மா, அழாத. இப்ப எதுக்கு நீ தலையில எல்லாம் அடிச்சுக்கிட்டு அழுவுற? இங்க என்ன இழவா விழுந்திருக்கு? படிக்கணும்னு சொன்னீங்க, எவனையோ திருடுத்தனமா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா. நீ வளர்த்த லட்சணம் அப்படி. ஒருத்தன் என்னடானா கண்டவ கழுத்துல திருடு தலையை கட்டி கூட்டிட்டு வந்துட்டான். இப்ப இன்னொருத்தி எவனையோ ஒருத்தனை திருடுத்தனமா கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டா. பொட்ட கழுதுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கும். இவ்வளவு அடிச்சு விரட்டுங்கடா. அப்பதான் நான் இதுக்கு மேல இன்னொரு வார்த்தை பேசினேன், நான் அடிச்சு கொன்றுவேன் பாத்துக்க. வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, வந்த வழியே ஓடி போயிடு. போ. நான் எதுக்கு போனோம்? இது ஏன் வீடு தானே, நாங்க இங்கதான் இருப்போம். ஏய் கயலு, என்ன கயலு? நீ படிப்பை முடிச்சிட்டு வந்துருவான்னு நாங்க எவ்வளவு சந்தோஷமா காத்துட்டு இருந்தோம். மாலையும் கழுத்துமா வந்து நீ பண்ண நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதுல என்ன தப்பு இருக்கு? நான் மேஜர். ஏய், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சு, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னடி உனக்கு அவசரம் கல்யாணத்துல? பெத்தவங்க உயிரோட இருக்கிறத கூட பார்க்காம எவனையோ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கே நீ. இதுக்கு நீ என்ன கொண்டு இருக்கலாமே. அம்மா இருங்கம்மா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்கம்மா, அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஆயிட போதுமா? ஜர் கயலு, என்ன வேலை பண்ணிருக்க நீ? உன் விளையாட்டுக்கு ஒரு அளவு வேணாமா? வீட்டுல ஒரு வார்த்தை சொல்லிட்டு இதெல்லாம் பண்ண வேணாமா? ஏன் இப்படி வந்து நிக்கிற? எதுக்கு இப்ப நீ இவ்ளோ ஓவரா பேசுற? நீ மட்டும் ஒரு பொண்ணை தாலி கட்டி கூட்டிட்டு வரலாம், நான் எனக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரக்கூடாதா? லூசு மாதிரி பேசாத, என்னையும் உன்னையும் கம்பேர் பண்ணாத. ஆமா, நான் கம்பேர் பண்ணக்கூடாதுதான். உன்ன மாதிரி அரியர்லாம் நான் வைக்கல.